ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு தமிழ் ட்ரீட். மீண்டும் தத்தளிக்க போகும் தலைநகரம். வானிலை ஆய்வு மையம் விடுத்த கடுமையான எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை காலம் ஆரம்பித்ததிலிருந்து தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது. இது மழைக்காலம் தானா அல்லது வெயில் காலமா என்று நினைக்கும் அளவிற்கு சென்னையில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்து வருகின்றது. இந்த நிலையில் இன்றைய தினம் தலைநகர் சென்னையில் மீண்டும் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தெரிவித்திருந்தது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறுவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக தலைநகர் சென்னையில் கனமழை பெய்தது. மேலும் ஒரு நாளுக்கு நீடிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சென்னைக்கு கனமழை வருவது தாமதமாக நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது குறித்து சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் புவியரசன் நேற்று பத்திரிகையாளர்களிடம் வழங்கிய பேட்டியில் தெரிவித்ததாவது: மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது எதிர்வரும் தினங்களில் மேற்கு வடமேற்கு திசையில் தமிழக கடற்கரையை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு உள்ளது. இதனால் இன்றைய தினம் ராமநாதபுரம், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ஓரிரு பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய கனமழை முதல் மிக கனமழை வரையில் பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி, கடலூர், டெல்டா மாவட்டங்கள், விழுப்புரம் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் உள்ளிட்ட இடங்களில் ஓரிரு பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழையும், உள் மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார் புவியரசன். இந்த நிலையில் நாளைய தினம் ராமநாதபுரம், கடலூர், டெல்டா மாவட்டங்கள், தூத்துக்குடி மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட இடங்களில் ஓரிரு பகுதிகளில் கன முதல் மிக கனமழையும், திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், விருதுநகர், சிவகங்கை, நெல்லை, குமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட இடங்களில் ஓரிரு பகுதிகளில் கனமழை, மற்ற மாவட்டங்களில் அநேக பகுதிகளில் மிதமான மழையும் பெய்வதற்கான வாய்ப்பிருக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் கடலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, சென்னை, திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், சேலம், குமரி, நெல்லை, டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையும், மற்ற மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழையும் பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நாளை மறுநாள் காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் பல இடங்களில் கனமழையும், நீலகிரி, கோயம்புத்தூர், நெல்லை, தூத்துக்குடி, கடலூர், குமரி, விழுப்புரம், டெல்டா மாவட்டங்கள், செங்கல்பட்டு மற்றும் காரைக்கால், புதுச்சேரி ஆகிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை, மற்ற மாவட்டங்களில் ஓரிரு பகுதிகளில் மிதமான மழையும் பெய்வதற்கான வாய்ப்பிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையில் இன்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்பிருக்கிறது என்றும், சூறாவளி காற்று 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்ற காரணத்தால் கன்னியாகுமரி கடல், தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் தென் தமிழக கடலோர பகுதிகளில் இன்றைய தினம் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் நாளைய தினம் கடலோர பகுதிகள் மற்றும் தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்றதால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று தெரிவிக்கப்படுகிறார்கள். அதேபோல் நவம்பர் 27 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் தமிழகம் மற்றும் ஆந்திர கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று வீசும் என்ற காரணத்தால் அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். இவ்வாறு பத்திரிகையாளர்களிடம் சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் கூறியிருக்கிறார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. நம்ம தமிழ் ட்ரீட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.